வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி முதல்ல நான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனல் இப்போது 840 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், நம்ம சேனலில் போகிற வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவல் மெக்கானிக்கல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 28 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 28 கொஸ்டினுமே ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேபிட் மெட்டல் இஸ். ஸோ பேபிட் மெட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பியரிங் மெட்டல். ஸோ பியரிங் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டல். ஸோ ஏன் இது உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரிக்ஷனல் அண்டு வியர் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கும். ஸோ பேபிட் மெட்டல் என்னென்ன கன்சிஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டின் 88%, ஆன்டிமனி 8%, காப்பர் 4%. ஸோ இதுதான் நம்ம பேபிட் மெட்டல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் ஃப்ராக்சர் டியூ டு ஹை இம்பேக்ட் லோட் இஸ் நோன் ஆஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் இம்பேக்ட் லோடுன்றது சடனாக வரக்கூடிய லோடு. ஸோ சடன் வரக்கூடிய லோடை தாங்கக்கூடிய மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் டஃப்னஸ். ஸோ டஃப்னஸ்ன்றது சடனாக வரக்கூடிய லோடை தாங்கக்கூடியது. ஃபெட்டிக்ஸ் அப்படின்றது டயர்ட், அதாவது நாள்பட்ட லோடு. ஸோ ஒரு லோடு கண்டினியூஸாக கொடுக்க அந்த மெட்டீரியல் அந்த லோடை தாங்குச்சுன்னா அது பேர் ஃபெட்டிக். டக்டிலிட்டின்றது அது மெட்டல் ஃபார்மிங். ஸோ அது எந்த அளவுக்கு மெட்டல் ஃபார்மிங்கை வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் டக்டிலிட்டி. ஸ்டிஃப்னஸ்ன்றது ஸ்ப்ரிங் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்தது த எசென்ஷியல் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஸ்ப்ரிங் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்ட் பர் யூனிட் வால்யூம் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் இஸ் நோன் ஆஸ். ஸோ ரெசிலன்ஸ். என்னுடைய ஆன்சர் ரெசிலன்ஸ். ஸோ ரெசிலன்ஸுன்றது ஒரு ஸ்ப்ரிங் மெட்டீரியல் லோடு அப்ளை பண்ணும்போது அந்த லோடை எந்த அளவுக்கு தனக்குள்ளே அப்சார்ப் பண்ணிக்குது எலாஸ்டிக் லிமிட்குள்ளே. ஸோ அந்த லோடு ரிமூவ் ஆன உடனே அந்த ஸ்ப்ரிங் மறுபடியும் அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணி தன்னுடைய பழைய பொசிஷனுக்கு போகணும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது விச் மெட்டல் இஸ் பிரைட் அண்ட் ஷைனிங் ஒயிட் மெட்டல் அண்ட் கேன் பி ரோல்ட் இன் டு தின் ஷீட்ஸ். ஆல்சோ இட் இஸ் டக்டைல் அண்ட் மேலபிள். ஸோ ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் அலுமினியம் தான் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அலுமினியம் தான் நம்மளுக்கு ஒரு ஷீட்டாகவும் ரோல் பண்ண முடியும், டக்டைல், மேலபிள். ஸோ எல்லாமே இருக்கக்கூடியது அலுமினியம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது while designing heat transfer applications generally copper is preferred because its thermal conductivity is. ஸோ காப்பர் நம்மளுக்கு நிறைய இடங்களில் பெரும்பாலும் உபயோகப்படுத்தக்கூடியது. ஏன்னா அதனுடைய தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மற்ற மெட்டீரியலை விட அதிகம். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் வந்து 393.5 வாட் per மீட்டர் டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது அபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு வித்ஸ்டாண்ட் லோட் இஸ் கால்ட். ஸோ இங்கே வெறும் லோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பேக்ட் லோடும் இல்லை, கண்டினியூஸ் லோடும் சைக்கிளிக் லோடும் கிடையாது. ஸோ ஒரு சாதாரணமாக அந்த லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா அந்த மெட்டீரியலோடைய அபிலிட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது அந்த மெட்டீரியல் எவ்வளோ லோடை தாங்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஹார்ட்னஸ்ன்றது வேறு. ஹார்ட்னஸ்ன்றது அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு பெனட்ரேஷனை தாங்கும், அதாவது ஹோல்ஸ் போடும்போது பெனட்ரேஷன்றது ஊடுருவுது. ஸோ ஊடுருவதை தாங்கக்கூடிய சக்தி தான் என்ன சொல்லுவோம்னா ஹார்ட்னஸ். ஸோ இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹார்ட்னஸ்ன்றது பெனட்ரேஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த லோடுன்ற இடத்துல பெனட்ரேஷன் இருந்தால் அது ஹார்ட்னஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு which one of the following material is used for manufacture the ball bearings. ஸோ ஆப்ஷன் ஏ ஹை கார்பன் குரோமியம் ஸ்டீல். ஸோ இதை வேறு எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குரோம் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஸோ குரோம் ஸ்டீல் தான் அதிகமாக பால் பேரிங் செய்யறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட்டும் கம்மி, டியூரபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் குரோம் ஸ்டீல் தான் நம்ம பால் பேரிங் செய்கிறதுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துவோம். ஸோ அடுத்தது கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நைட்ரேட்டிங் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நைட்ரேட்டிங் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் சர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நைட்ரேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோனியா வாயுவை மெட்டீரியலுக்குள்ளே செலுத்தி அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸை ஆர்டனிங் பண்ணுறத நம்ம நைட்ரேட்டிங் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது ஸ்டீல் கேன் பி ஆர்டன்ட் குயிக்லி பை. ஸோ எந்த ஆர்டனிங் மெத்தட் மூலமாக ஸ்டீலை நம்மளால் சீக்கிரமாக ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இண்டக்ஷன் ஆர்டனிங். ஸோ இண்டக்ஷன் ஆர்டனிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயிலுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிற ஒரு காயிலுக்குள்ளே நம்ம எந்த ஸ்டீலை ஆர்டனிங் பண்ணோமோ அந்த ஸ்டீலை வச்சுட்டு கரண்ட்டை இந்த காயில் வழியாக பாஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீலுக்குள்ளே இருக்கிற ஆர்டனிங் இண்டக்ட் ஆகும். ஸோ இண்டக்ஷன் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இண்டக்ஷன் ஆர்டனிங் சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்மளால் சீக்கிரமாக ஆர்டனிங் பண்ண முடியும். ஸோ மற்ற கார்பரைசிங், சைனைடிங், நைட்ரேட்டிங்லாம் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த கார்பரைசிங், நைட்ரேட்டிங்லாம் அந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஒரு சாலிட் பாத் எடுக்கணும். ஸோ ஹீட் பண்ணணும், கூல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இண்டக்ஷன் ஆர்டனில் அந்த மாதிரி எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது. ஸோ ஒரு காயிலுக்குள்ளே நம்ம ஆர்டனிங் பண்ண வேண்டிய ஸ்டீலை உள்ளே வச்சு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க ஆர்டனிங் நம்மளுக்கு இண்டக்ட் ஆகும். ஸோ அதான் நம்ம இண்டக்ஷன் ஆர்டனிங் சொல்லுவோம். ஸோ அடுத்தது இன் ஃபுல் அன்னீலிங் the hyper-eutectic steel in heated from 30 degrees Celsius to 50 degrees Celsius above the upper critical temperature and then cooled. ஸோ அன்னீலிங்கிற ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆர்டனிங். ஸோ சர்ஃபேஸை ஆர்டன் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த அன்னீலிங் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. இந்த ஃபுல் அன்னீலிங் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுனாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது ஃபெர்ரஸ் மெட்டலுக்கு மட்டும்தான் வரும். எஃப் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமம் நம்ம ஃபுல் அன்னீலிங்கை ஃபெர்ரஸ் மெட்டலுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல் அன்னீலிங்கிற ப்ராசஸ் ஃபர்னஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோமோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது ஃபர்னஸ்லேயே தான் ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஆப்ஷன் பி ஸ்லோ இன் த ஃபர்னஸ். ஸோ கூலிங் வந்து ஃபர்னஸ்லேயே நடந்தால் அது ஃபுல் அன்னீலிங். நார்மல் காற்றுக்கு அதை வெளியில் எடுத்து வந்து பண்ணோம்னா அது நார்மலைசிங் சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஏரில் பண்ணுறது நார்மலைசிங். ஸோ இது நார்மலைசிங் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கூலிங் மீடியமாக யூஸ் பண்ணும்போது அதனுடைய பேர் மாறும். மாஸ் டெம்பரிங்கிறது நம்ம எந்த விதமான கூலிங் மீடியம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். ஸோ ஏரில் கூல் பண்ணால் அது நார்மலைசிங், ஃபர்னஸ்லேயே கூல் பண்ணால் அதன் பெயர் ஃபுல் அன்னீலிங். ஸோ அடுத்தது கட்டிங் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ஷியர் இன் ப்ரெஸ் இஸ். ஸோ ஷியர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீட் மெட்டலில் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணுறது. ஸோ ஸ்கொயராகவோ, ரெக்டாங்கிளாகவோ, இல்லை சர்க்கிளாகவோ ஏதோ ஒரு இதில் கட் பண்ணுறது தான் நம்ம ஷியர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெய்லர் போனோம்னா டெய்லர் வந்து நம்ம துணியில் நமக்கு தேவையான ஷேப்பில் டெய்லர் கட் பண்ணுவார். ஸோ அதை நம்ம ஷேரிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ டெய்லர் அங்கே கத்திரிக்கோல் வச்சு துணியில் தேவையான ஷேப்பில் கட் பண்ணுவார். ஸோ இங்கே நம்ம ஷீட் மெட்டலில் இருக்கக்கூடிய ஷேப்புக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஷேப் வேணும், ரெக்டாங்கிள் ஷேப் வேணும், சர்க்குலர் ஷேப் வேணும் அப்படின்றத கட் பண்ணி எடுக்கிறது தான் ஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட்டிங் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கட்டிங் ஏரியாவுடைய லென்த்து. ஸோ எந்த லென்த்து கட் பண்ணுறோம், ஸோ அந்த மெட்டீரியலோடைய ஸ்ட்ரென்த்து, அந்த மெட்டீரியலோடைய திக்னஸ். ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. length of the shear, shear strength of material thickness. இது மூணு டிபெண்ட் பண்ணது தான் ஷியருடைய கட்டிங் ஃபோர்ஸ். ஸோ அடுத்தது which one of the following heat treatment process is used for castings. ஸோ கேஸ்டிங்கு தேவையான பொருள் செய்யும் போது எந்த விதமான ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் செய்யும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி நார்மலைசிங். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நார்மலைசிங்கிறது நார்மல் ஏர், நேச்சுரல் ஏரில் கூல் பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் இதன் பெயர் நார்மலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ட்ரீ பேனிங் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் ப்ரொடியூசிங் எ லார்ஜ் ஹோல் வித்தவுட் ட்ரில்லிங். ஸோ ட்ரீ பேனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ட்ரில் பண்ணாமல் ஒரு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம ட்ரீ பேனிங் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீ பேனிங் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ ஈஜிப்தில் அந்த காலத்தில்
மம்மிஸ் உருவாக்கும் போது மம்மியாக்கம் பண்ணும் போதோ இல்லை ஏதாவது தலையில் ப்ராப்ளம் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மண்டையோட்டில் ஹோல்ஸ் போடுவாங்க. ஸோ அதாவது ட்ரில் பண்ணாமல் மண்டையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் மண்டை ஓட்டை ட்ரில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க பழைய எஜிப்ஷியன் டாக்டர்ஸ். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மெட்டீரியல்லையும் நம்ம ட்ரில் பண்ணாமல் ஹோல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இதன் பெயர் ட்ரீ பேனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரீ பேனிடேஷன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த காலத்தில் எஜிப்ஷியன் டாக்டர்ஸ் மண்டை ஓட்டில் போடக்கூடிய மெத்தடு தான் இந்த ட்ரீ பேனிங். ஸோ ப்ரொடியூசிங் எ லார்ஜ் ஹோல் வித்தவுட் ட்ரில்லிங். ஸோ அடுத்தது இன் ஷேப்பர்ஸ் த கட்டிங் அண்ட் ரிட்டர்ன் ஸ்பீட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் throughout the stroke when dash mechanism is used. ஸோ ஷேப்பரில் மொத்தம் 3 விதமான மெக்கானிசம் உபயோகப்படுத்துகிறாங்க. கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட், வித்வத் குயிக் ரிட்டர்ன், ஹைட்ராலிக் ஷேப்பர். ஸோ ஹைட்ராலிக் மெக்கானிசம். ஸோ ஆனால் இந்த 3 மெக்கானிசத்தில் எந்த மெக்கானிசம் உபயோகப்படுத்தும் போது கட்டிங் அண்ட் ரிட்டர்ன் ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட்லையும் சரி வித்வத் குயிக் ரிட்டர்ன்லையும் சரி ஃபார்வேர்டை விட ரிட்டர்ன் வேகமாக நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் மெட்டல் கட்டிங் இருக்கும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் மெட்டல் கட்டிங் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபார்வேர்டை விட ரிட்டர்ன் வேகமாக இருக்கும். ஆனால் ஹைட்ராலிக் ஷேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டில் என்ன ஸ்பீடில் போச்சோ அதே ஸ்பீடில் தான் ரிட்டர்ன் ஸ்பீடும் வரும். ஏன்னா இங்கே ஹைட்ராலிக்கில் ஃப்ளூயிட் மூலமாக நம்மளுக்கு அந்த டூல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் வருது. ஸோ ஹைட்ராலிக் ஷேப்பர் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஃபார் cutting and return speeds are constant. ஸோ அடுத்தது in operation of embossing a diamond shaped pattern on the surface of a workpiece is known as. ஸோ ஒரு மெட்டல் மேலே நமக்கு தேவையான ஷேப்பில் ஒரு எம்போசிங் க்ரியேட் பண்ணுறது என்ன வகையான ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நர்லிங். ஸோ ஃபேஸிங்கிறது ஆப்ஜெக்டோடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய துருவை ரிமூவ் பண்ணுறது, இல்லை டயாமீட்டர் கம்மி பண்ணுறது, இல்லைன்னா திக்னஸ் கம்மி பண்ணுறது தான் ஃபேஸிங் சொல்லுவோம். ஸோ கவுண்டர் போரிங்கிறது ஹோல்ஸ் போடுறது, ஹோல்ஸுக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸாக ஆழப்படுத்துறது. ஸோ அடுத்தது த ரேக் ஆங்கிள் ப்ரொவைடட் இன் ப்ரோச்சிங் டூல் யூஸ்வலி ரேஞ்சஸ் பிட்வீன். ஸோ ரேக் ஆங்கிள் ப்ரோச்சிங் டூலுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0 to 20 டிகிரி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது ஆர்த்தோகனல் கட்டிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் 2-dimensional கட்டிங் சிஸ்டம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஏன்னா ஆர்த்தோகனலில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, அதாவது கட்டிங்குடைய பர்பண்டிகுலர் ஃபோர்ஸு, பேரலல் ஃபோர்ஸ், இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுறதுனால ஆர்த்தோகனல் கட்டிங் சிஸ்டம் வந்து 2-dimensional கட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இன் எ லேத் ஸ்விங் டயாமீட்டர் ஓவர் பெட் இஸ். ஸோ ஸ்விங் டயாமீட்டர்ன்றது லேத்துடைய கெப்பாசிட்டியை சொல்லக்கூடியது. ஸோ லேத்து எந்த அளவுக்கு ஒர்க் பீஸை தாங்கும், அதாவது எந்த டயாமீட்டருக்கு ஒர்க் பீஸை தாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்விங் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, த லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் தட் வில் ரிவால்வ் வித்தவுட் டச்சிங் த பெட். ஸோ இந்த ஒர்க் பீஸ் இங்கே ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த ஒர்க் பீஸ் ரிவால்வ் ஆகிற ஏரியா அந்த பெட்டை டச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்படி டச் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அந்த லேத் நம்மளுக்கு அந்த ஒர்க் பீஸ் உபயோகப்படுத்த முடியும். ஸோ அதான் நம்ம இங்கே ஸ்விங் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது சிலிக்கா இஸ் ஆசிட் ரேரிஃபேக்டரி. ஸோ ரேரிஃபேக்டரின்றது நம்ம இதில் உபயோகப்படுத்தக்கூடியது. ஸோ ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸாக உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டல்ஸை ரேரிஃபேக்டரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்னஸில் உபயோகப்படுத்துவாங்க. ஸோ ஃபர்னஸில் அதிகமான ஹீட் வரும்போது ஸோ அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வெளியில் விடாமல் இருக்கிறதுக்காக இந்த ரேரிஃபேக்டரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சாதாரணமான செங்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேரிஃபேக்டரிஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஹீட்டை உள்ளே உறிஞ்சிக்கிட்டு வெளியில் அனுப்பாமல் இருப்போம். ஸோ அடுத்தது கேலண்டரிங் ஈஸியர். ஸோ கேலண்டரிங்கிறது ஒரு மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ். ஸோ ஃபார்மிங் ப்ராசஸ். ஸோ ஆப்ஷன் சி, த அப்ளிகேஷன் ஆஃப் தின் ஷீட் ஆஃப் ரப்பர் டு ஷீட் ஆஃப் ஃபேப்ரிக். ஸோ ரப்பரை என்ன பண்ணணும், தின் ஷீட்டாக இருக்கிற ரப்பரை நமக்கு ஒரு ஃபேப்ரிக் மாதிரி மாற்றுறது தான் கேலண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ கேலண்டரிங் ஜென்ரலாக நம்மளுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் உபயோகப்படக்கூடியது. ஸோ ஒரு துணி மேலே நமக்கு தேவையான டிசைனை கொண்டு வர்றது, வேறு ஒரு டிசைனை கொண்டு வர்றது தான் அங்கே கேலண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு ரப்பர் ஒரு போல்டன் ஸ்டேட்லேயோ இல்லை ஒரு பிவிசி ஸ்டேட்லேயோ இருக்கக்கூடிய ஒரு ரப்பரை ஒரு இந்த மாதிரி நிறைய ரோலர்ஸ் இருக்கக்கூடிய இது வழியாக அனுப்பும் போது நமக்கு அந்த ரப்பர் ஒரு ஷீட்டாக ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கேலண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டேண்டலம். ஸோ டேண்டலமுடைய மெல்டிங் பாயிண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரவுண்ட் 3000 டிகிரி செல்சியஸ். ஸோ டேண்டலம்ன்றது ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். டங்ஸ்டனை விட அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் மெட்டீரியல். ஸோ அடுத்தது, இன் பவுடர் மெட்டலர்ஜி த சின்டரிங் ப்ராசஸ் ரிசல்ட்ஸ் இன் ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியை அதிகப்படுத்துறது தான் சின்டரிங் ப்ராசஸோடைய வேலை. ஸோ சின்டரிங் ப்ராசஸ்ன்றது ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ மெட்டீரியலை அதனுடைய மெல்டிங் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் குறைவாக அதை ஹீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் சின்டரிங் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா அதனுடைய டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்தது, which of the following statements are true related to powder metallurgy? ஸோ பவுடர் மெட்டலர்ஜி ரிலேட்டடாக இந்த கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ பவுடர் மெட்டலர்ஜியில் பிஎம்மில் நம்மளுக்கு எந்த விதமான மெட்டீரியல் லாஸும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். த காம்போனன்ட் ப்ரொடியூஸ்ட் ப்ரோசஸ் புவர் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் எலாங்கேஷன். ஸோ இது தப்பு. ஸோ அதோட இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஹைலி ஸ்கில்டு லேபர் இஸ் நாட் ரெக்வயர்டு. இதுவும் தப்பு. பிஎம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, இன் ஆர்டர் டு டெலிவர் மோல்டன் மெட்டல் ஃப்ரம் போரிங் பேசின் டு கேட். ஸோ கேஸ்டிங்கில் ஒரு மோல்டன் மெட்டலை இந்த போரிங் பேசினில் ஊற்றும் போது அந்த போரிங் பேசின் எதன் வழியாக அந்த கேஸ்டிங்குள்ளே போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்ப்ரூ. ஸோ அதை நம்ம டவுன் ஸ்ப்ரூன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. ஸோ இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக மோல்டன் மெட்டலை மேலிருந்து கீழே இருக்க கேஸ்டிங்க்கு அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு விடும். ஸோ அதுதான் ஸ்ப்ரூ. ஸோ அடுத்தது, த கார்பரைசிங் ஃப்ளேம் இஸ் ஒன் விச் தேர் இஸ் அன் எக்ஸஸ் ஆஃப் அசிட்டிலீன். ஸோ கார்பரைசிங் ஃப்ளேம்னால் நம்மளுக்கு அசிட்டிலின் அதிகமாக இருக்கும். ஆக்சிடைசிங் ஃப்ளேம்னால் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். நியூட்ரல் ஃப்ளேம்னால் ரெண்டுமே சரியான அமௌண்ட்டில் ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ அடுத்தது, a taper provide on the pattern for its easy and clean withdrawal from the mold is known as. ஸோ ஒரு மோல்டு செய்யும் போது அந்த மோல்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைல்டாக ஒரு டேப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் 1 to 1 degree to 4 degree செல்சியஸ் வரைக்கும் மெட்டலை பொறுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்காக வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் அந்த உள்ளே இருக்க மோல்டை வெளியே எடுக்க முடியும். ஸோ அது ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டேப்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா டிராஃப்ட் அலவன்ஸ் ஆர் டேப்பர் அலவன்ஸ் அப்படின்னு 2 வகையாகவும் சொல்லலாம். ஸோ எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த பேட்டர்ன்லேருந்து மோல்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது, forging dies are constructed from medium grade carbon. The contraction allowance for the material zinc in casting process. ஸோ கான்ட்ராக்ஷன் அலவன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ். ஸோ ஒரு மெட்டலை நம்ம மோல்ட் பண்ணி ஒரு பேட்டர்னுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது அது கூலாகும் போது அதனுடைய லிக்விடாக இருக்கிறது சாலிடாக மாறும் போது அது சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுருங்கம் வரும்போது அந்த பேட்டர்னில் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அலவன்சஸ் கொடுப்பாங்க. அதன் பேர் தான் கான்ட்ராக்ஷன் ஆர் ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிங்க் அப்படின்ற மெட்டலுக்கு என்ன அலவன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 24 mm per meter. ஸோ ஒரு மீட்டருக்கு 24 mm அதை அதிகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ ஷ்ரிங்கேஜ் ஆகும்போது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக 24 mm per meter.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.